அண்ணாமலைனால இனிமே அரசியல் பண்ண முடியாது. அண்ணாமலையோட ஃபைல்ஸ் டெல்லி தலைமைக்கு போயிடுச்சு. டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலையை கை கழுவி விட்டுட்டாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் திமுகவின் கைக்குலியர்களாக செயல்படக்கூடிய நியூஸ் சேனல்ஸும் சமீப காலமா இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை சொத்து வாங்கிட்டதுனால அண்ணாமலையோட ஃபைல்ஸ் டெல்லிக்கு போயிடுச்சு, டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலையை கை கழுவி விட்டாங்கன்ற மாதிரி பொய் பரப்பரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் எப்படி தெரியுமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க? பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலரான VL சந்தோஷ் அவர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. இன்னைக்கு சென்னையில பாஜகவோட ஆலோசனை கூட நடைபெற இருந்துச்சு. அதற்கு அண்ணாமலையண்ணன் உடல்நலக் குறைவினால் கலந்து கொள்ள முடியல. அப்படி இருந்தும் VL சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையனோட வீட்டுக்கே போயிட்டு வெயிட் பண்ணி அண்ணாமலையனை கூட்டு வந்து இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காரு. அதுவும் அண்ணாமலையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலையண்ணன் தலைமையில தான் இந்த மீட்டிங்கே நடந்துச்சு. நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, அண்ணாமலையண்ணன் இந்த மீட்டிங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. வர அக்டோபர் முதல் வாரத்துல இருந்து தமிழகம் முழுக்க தற்போதைய பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் போக போறாரு. அவரோட சுற்றுப்பயணோட மேப் எல்லாமே நான் தான் டிசைன் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதியை நாங்க டார்கெட் பண்ணி சுற்றுப்பயணம் போக போறோம்ன்றத அண்ணாமலையண்ணன் சொல்லியிருக்காரு. இது அது மட்டுமா? அண்ணாமலையண்ணனுக்கு மாநில தலைவராக இருந்தால் மட்டும்தான் முக்கியத்துவமானு கேட்டா கிடையாது. அண்ணாமலையண்ணன் மாநில தலைவராக இருந்து விடுபட்ட பிறகு கூட அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தால் கூட அண்ணாமலையண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அது மட்டும் கிடையாது, VL சந்தோஷ் அவர்கள் வந்தாலும் அண்ணாமலையண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா? அண்ணாமலையண்ணன் பாஜகவின் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றது டெல்லி தலைமைக்கு தெரியும். அண்ணாமலையனோட உழைப்பு என்னன்னு டெல்லி தலைமைக்கு தெரியும். பாஜக இருக்கிறவங்க யாருமே அவங்களோட உழைப்ப வந்துட்டு சுரண்ட மாட்டாங்க. அண்ணாமலையனோட உழைப்புக்கேற்ற ஊதியம் விரைவில் கிடைக்கும். அண்ணாமலையண்ணன் அப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டாருன்னு இங்க இருக்கக்கூடிய திமுக உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணாமலையண்ணன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இங்க இருக்கக்கூடிய திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சிதறி ஓடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலையனோட இம்பார்ட்டன்ஸ் பாஜக இருந்து சற்றும் குறையாது. உங்க ஆசைக்கு வேணா நீங்க எப்பவும் போல அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலைய வந்துட்டு பாஜக தலைமை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அண்ணாமலைக்கு எந்த பதவியுமே கொடுக்க போறதுன்னு உருட்டிக்கிட்டு இருங்க.